வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 103வது பகுதியாக வழியும் திசையும் என்ற தலைப்பிலே காஞ்சிமா முனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அதாவது இது ஒரு வகையில் இது வார்த்தை விளையாட்டு, இன்னொரு வகையில் அதை வாழ்க்கை விளையாட்டையும் அதன் மூலமாக நமக்கு எடுத்துச் சொல்கிறார் காஞ்சிமா முனிவர். அதை அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். வழி என்பது திசை சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு வழி இருந்தால் அது ஏதாவது திசையில் போய் ஒரு இடத்துக்கு கொண்டு விடும். இடம் ஸ்பேஸ் என்று ஏற்பட்டுவிட்டால் உடனே திசையும் வந்துவிடும். வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் என்றிப்படி திசை சம்பந்தப்படாமல் ஒரு இடமும் இருக்க முடியாது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்காகவே வழி என்பது இருக்கிறது. அதனால் அதுவும் திசையோடு சம்பந்தப்பட்டதாகவே இருக்கிறது. வாழ்க்கை நடத்துவதிலும் வழியை சொல்கிறோம். நல்ல வழியில் வாழ்க்கை நடத்த வேண்டும், கெட்ட வழியில் கூடாது என்கிறோம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் அநேகம் ஏற்படும் போது அது தீர என்ன வழி என்று யோசிக்கிறோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிறோம். இப்படி வாழ்க்கையும் ஒரு பயணமாக உருவப்படுத்தி கொண்டு அதில் வழி என்பதை பற்றி பேசுகிறோம். வாழ்க்கை நடத்துவது என்று சொல்லும் போதே நடை சம்பந்தம் வந்துவிடுகிறது. நடப்பது என்றால் அதை செய்ய ஒரு வழி இருக்கத்தானே வேண்டும். இங்கிலீஷிலும் வே ஆஃப் லைஃப் என்று வழியை வைத்தே சொல்கிறார்கள். ஸ்பேஸ் இடத்தில் ஒரு பாயிண்டிலிருந்து இன்னொன்றுக்கு போகிற மாதிரி டைம் காலத்தில் ஒரு பாயிண்டிலிருந்து இன்னொன்று அப்புறம் இன்னொன்று என்று போய்கொண்டே இருப்பது தான் வாழ்க்கை. போய்கொண்டே என்று சொல்கிற போதும் மறுபடி வழி என்ற உருவகம் வந்துவிடுகிறது. அதே போல எண்ணங்கள் ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு போய்கொண்டே இருப்பதையும் வாழ்க்கையில் பார்க்கிறோம். இப்படி இருந்தது இப்படி இல்லாமல் மாறிக்கொண்டே போவது என்று சொல்லை கவனிக்கணும். மாறிக்கொண்டே போகிற காரியம் என்பது போட்ட இடத்தில் கிடக்காமல் சலனப்பட்டு சஞ்சாரம் பண்ணி கொண்டே இருப்பதற்கு சமதியாக தெரிகிறது. சலனம் மூமெண்ட் என்ற எண்ணம் வாழ்க்கையின் அமைப்பிலும் தெரிவதால் அதை ஒரு பயணமாக சொல்லி அதில் வழி என்று சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது. திசை தெரிந்துதான் ஒரு வழியில் போக வேண்டும். தெரியாவிட்டால் போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் எங்காவது தப்பாக போய் சேருவோம். வாழ்க்கையிலும் திசை இருக்கிறது. வாழும் வழி இல்லாதவர்களை திக்கற்றவர் என்கிறோம். திக்கும் திசையும் ஒன்றுதானே. சமஸ்கிருதத்தில் திச் என்ற வேர்ச்சொல்லில் இருந்துதான் திக் வருகிறது. திச் நீண்டு திசா அதாவது திசை என்றாகிறது. திக் என்பதுக்கு தமிழில் திக்கு என்கிறோம் என்று காஞ்சிமா முனிவர் திசையும் வழியும் திசையும் என்ற இந்த இரண்டு வார்த்தைகளையும் வைத்து வாழ்க்கை பயணமும் அதனோடு சம்பந்தப்பட்டது என்பதை அவருடைய பாணியில் விளக்குகிறார். இது சுவையான ஒரு சொல் விளையாட்டு. கேட்டு மகிழ்ந்தோம். தொடர்ந்து காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.